ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மண்டேங்க. நான் வெக்கேஷனில் இருக்கேன். 2 வீக்ஸ் வெக்கேஷன். ஸோ கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ், நியூ இயர் எல்லாத்தையும் சேர்த்து வெக்கேஷன் எடுத்திருக்கேன். அதோட இன்னைக்கு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. என்னோட இன்னொரு வீட்டில் அந்த வீடை நாங்கள் ரெண்ட்டுக்கு விட்டுருந்தோம். ஸோ டெனன்ட் காலி பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே நிறைய லைட் ஃபிக்சர் இதெல்லாம் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அப்படியே போய் அந்த வீடையும் பார்த்துட்டு ஸ்டோரேஜில் சில ஐட்டம்ஸ், எங்களோட ஐட்டம்ஸ் போட்டு வச்சிருந்தோம். அது சில ஐட்டம்ஸ் வந்து சேலுக்கு போடணும். ஸோ அதான் அந்த வீட்டுக்கு போகிற பிளான். ஸோ அப்படியே உங்களே கூட்டிட்டு போயிட்டு அந்த வீடை காமிச்சிட்டு என்னெல்லாம் இன்னைக்கு பண்றோம்னு சொல்லி காட்டலாம்னு நினைச்சேன். வாங்க என் கூட வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி 11 ஆயிடுச்சு. பாப்பாவை இன்னைக்கு டே கேர்ல இவ்வளவு நேரம் விடல. லேட்டா தான் எழுந்தோம் எல்லாருமே. ஆக்சுவலா அவ ஹைட் பண்றா. ஷி வான்ட் டு ஷோ ஹர் ஃபேஸ். அவளை கொண்டு போய் டே கேர்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க அந்த வீட்டுக்கு போனோம். போகிற வழியில் சுற்றியில் உள்ள மவுண்டன்ஸ் எல்லாத்துலேயுமே ஸ்னோ வந்துருச்சு. ஆக்சுவலாக இங்கே ஒன் டே தான் வந்தது. பட் இப்படி மவுண்டனில் ஸ்னோவோடு பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு தெரிகிறது ஒரு ஸ்கூலோட கிரவுண்டுங்க. இது எலிமெண்ட்ரி ஸ்கூல். இங்கே தான் ரியா ஃபஸ்ட்டு படிச்சுட்டு இருந்தா. ஸோ அவளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. நடந்தே ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. இந்த ஒயிட் கலர் ஃபென்ஸ் போட்டிருக்கிறது தான் வீடு. இட்ஸ் அ சிங்கிள் ஃபேமிலி ஹோம். ஃப்ரண்ட்டில் ஒரு ஃப்ரண்ட் யார்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிராஸ்லேருந்து எல்லாமே நம்ம தான் கட் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். நிறைய வீடு இருந்தது. ஸோ அதெல்லாம் கூட க்ளீன் பண்ணி ஆகணும். இது ஒரு ஃப்ரண்ட் யார்டுங்க. இங்கே உள்ள இந்த கிராஸை மெயின்டைன் பண்ணுறது, ஸ்னோ விழுந்தால் கிளியர் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம தான் பண்ணி ஆகணும். ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லெவல் இருக்குது. இதுதான் மெயின் லெவல். மெயின் லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு லிவிங் ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக உள்ளே போனால் ஒரு கிச்சன், அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி ரூம் இருக்கும். இந்த வீட்டில் தான் ஃபஸ்ட்டு இருந்தோம். தியா பாப்பா இங்கே தான் பிறந்தா. ஸோ நிறைய மெமரிஸ் இருக்குது இந்த வீட்டில். ஆக்சுவலாக இது தாங்க கிச்சன். ஸோ இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கே ஃப்ரிட்ஜு, மைக்ரோவேவ் இது எல்லாமே டிஃபால்ட்டாக அந்த வீடோடய இருக்கும். நாங்கள் இந்த வீடு வாங்கும்போது வேறு மாதிரி இருந்தது இந்த கிச்சன்லாம். ஸோ நாங்கள் ரெனோவேட் பண்ணி எல்லா கிச்சன் ஐட்டம்ஸுமே புதுசாக மாற்றினோம். டிஷ்வாஷர்லேருந்து எல்லாமே. இதை ஒட்டி ஒரு ஃபேமிலி ஸ்பேஸு, அங்கே ஒரு ஃபயர் பிளேஸ் இருக்குது. இது மட்டும் கேஸ் கனெக்ஷனுங்க. இது கேஸில் ஒர்க் ஆகுறது. ஆக்சுவலாக இட்ஸ் நாட் அ ரியல் வுட் ஃபயர் பிளேஸ். பட் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம மேலே போயிட்டு பெட்ரூம்ஸ் பார்த்துடலாம். மேலே 3 பெட்ரூம் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டேர் ஏறி தான் போகணும். ஸோ இங்கேயே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது நமக்கு. இந்த ரைட் ஹேண்ட் சைடு உள்ளது வந்து மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இது அட்டாச்டு வாஷ்ரூம், ஒரு ஃபுல் பாத்ரூமோடு வரும் இந்த பெட்ரூம். இங்கே வந்து லைட்டே கிடையாதுங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து சைட் லேம்ப் வச்சு தான் இருக்கிற மாதிரி இருந்தது. இங்கே எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாம் டிம்மாக எல்லோ கலர் லைட் போட்டிருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும்னு நினப்பேன். பெட்ரூமில் வேறு லைட்டே கிடையாது. ஆக்சுவலாக நாங்கள் இங்கே இருக்கும்போது நிறைய லைட்ஸ் வச்சுருந்தோம் சைடில். ஸோ இது ஒரு ஃபுல் வாஷ்ரூம்ங்க. ஃபுல் வாஷ்ரூம்னா ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து ஒரு பாத்டப், அதுக்கப்புறம் டாய்லெட் அண்ட் வாஷ் பேஷனோடு வரும். இதுவும் நாங்கள் ரெனோவேட் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. ஸோ இந்த ரூமில் வந்து ஒரு கிளாசெட்டும் இருக்குது, ஒரு வாக்கின் கிளாசெட்டும் இருக்கும். இந்த வாக்கின் கிளாசெட்டுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்டிக் இருக்கு இல்லையா? இந்த அட்டிக் பார்த்தாலே எனக்கு பயம். நிறையா மூவிஸ்லாம் பார்த்துட்டு இந்த அட்டிக் பார்த்தா கொஞ்சம் பயம் எனக்கு. நான் ஒரே இடத்துல தான் உள்ளே எட்டி பார்த்தேன். கொஞ்சம் ஸ்டோரேஜ் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் இடம். இது வந்து ஒரு காமன் வாஷ்ரூம்ங்க. இதுவும் ஃபுல் வாஷ்ரூம், ஐ மீன் ஃபுல் பாத்ரூம். இங்கேயும் ஒரு பாத்டப் இருக்கும், அதோட ஒரு வாஷ் பேஷன், அதுக்கப்புறம் ஒரு டாய்லெட் ஏரியா இருக்கும். We have one more room. It's little bit small. Like இதை நாங்கள் ஒரு ஆஃபீஸ் ரூமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே ஒரே ஒரு அட்டாச்டு க்ளாசெட் மட்டும் இருக்கும்.
இது ஒரு ரூமுங்க ஆக்சுவலாக. இதுலேயும் ஒரு க்ளாசெட் இருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுதான் கிட்ஸ் ரூமாக யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். ரேயா இங்கே தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தா. இந்த ரூம்லேருந்து கொஞ்சம் வெளியில் வேடிக்கை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எங்கள் மம்மி வந்திருந்த போது அவங்க இங்கே தான் இருப்பாங்க. இங்கே பெருசாக வெளியில் நடமாட்டம் இருக்காது. பட் பக்கத்தில் ஸ்கூல் இருக்கிறதுனால அந்த ஸ்கூல் விடும்போது ஸ்கூலுக்கு போகும்போது நிறைய பேர் நடந்து போயிட்டுருப்பாங்க. இங்கே உட்காந்து வேடிக்கை பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இங்கே மெயின் ஃப்ளோரில் ஒரு பவுடர் ரூம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டாய்லெட் அண்ட் ஒரு வாஷ் பேஷன் இருக்கும். இது யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா இங்கே யூஸ் பண்ணிக்கிறதுக்கானது. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர் இருக்கு இல்லையா, இந்த டோர் ஓப்பன் பண்ணால் இது பேஸ்மெண்ட் போகிற என்ட்ரி. ஸோ இங்கே ஒரு பேஸ்மெண்ட்டில் ஒரு சீக்ரெட் டோர் ஒன்று இருக்குங்க ஆக்சுவலாக. வாங்க காட்டுறேன். இங்கே பேஸ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு லிவிங் ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 2 ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாண்ட்ரி ஏரியா இருக்குது. ஸோ லாண்ட்ரிக்கு வாஷர் ட்ரையர், அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா இருக்கும். இங்கே ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ், அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் வாஷ் ஏரியா இருக்குது. ஸோ இது ஒரு லிவிங் ஏரியா. இந்த விண்டோவில் பார்த்தா தெரியும் நம்ம வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்கோம் அப்படின்ட்டு. அந்த பக்கத்தில் தெரியுறது பக்கத்து வீடு ஆக்சுவலாக. ஸோ கிரவுண்ட் லெவலுக்கு கீழே இருக்கோம் இல்லையா நம்ம இப்போது. ஸோ ஒரு விண்டோ இருக்குது. இது ஒரு லிவிங் ஸ்பேஸ். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஏரியா இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு க்ரால் ஸ்பேஸ் இருக்கும். அதுவும் ஸ்டோரேஜ்க்காக தான் ஆக்சுவலாக. உள்ள பெயிண்டிங் ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு ஆக்சுவலாக. இங்கே ஒரு ஃபுல் வாஷ்ரூம் இருக்குங்க. சேம் லைக் ஒரு பாத் டப், அதுக்கப்புறம் ஒரு டாய்லெட் அண்ட் வாஷ் பேசினோட. இது வந்து பேஸ்மெண்ட்டில் யாராவது வந்தால் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாண்ட்ரி ரூம் இருக்குது. இங்கே ஒரு வாஷர் ட்ரையர், அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் ஏதாவது கிளாத் பண்ணணுன்னா அதுக்கான ஏரியா இருக்குது. ஸோ உள்ளே என்னடா 2 ரூம் சொன்னேன், ஒன்று இல்லவே இல்லைன்னு பார்க்குறீங்கல்ல. இப்போ பாருங்கள், இங்கே புதுசாக வரவங்க இதை கண்டே பிடிக்க மாட்டாங்க. இந்த ரெட் கலர் டோர் இருக்கு இல்லையா, இது பார்க்குறதுக்கு ஷோகேஸ் மாதிரி இருக்குல்ல. பட் இது ஷோகேஸ் இல்லைங்க, உள்ளே ஒரு ரூம் இருக்குது ஆக்சுவலாக. நிறைய பேருக்கு இது தெரியாது, புதுசாக வரவங்களுக்கு. இதை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஒரு ரூம் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ரூமில் வந்து ஒரு அட்டாச் க்ளாசெட் இருக்கும். இதை பெட்ரூமை யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் வந்த வேலை முடியவே இல்லைங்க. நிறைய பல்ப்ஸ் வந்து செட் ஆகலை. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சரி வாங்கிட்டே வந்துடலான்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டோம். ஸோ இது பேக் யார்டுங்க. இது ஒரு உடன் டெக் ஆக்சுவலாக. இந்த க்ரீன் ஏரியா வந்து இட்ஸ் ஆர்டிஃபிஷியல் டர்ஃப் ஆக்சுவலாக. இது ஒரு சிட் அவுட் மாதிரி செட் பண்ணுறதுக்கு நாங்கள் முன்னாடி இங்கே ஸ்விங்கெல்லாம் போட்டு வச்சுருந்தோம். ஆக்சுவலாக பசங்க வந்து விளையாடுறதுக்கு ட்ராம்ப்ளைன்லாம் போட்டு வச்சுருந்தோம். இது இருக்குது இல்லையா, இந்த ட்ரைவே வந்து எல்லா வீடோட பேக்கோட எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு நேராக உள்ளது வந்து ஸ்கூல் தான் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே உள்ளது வந்து எங்களுக்கு ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. பேக்கில் வந்து நம்ம கார் பார்க் பண்ணிட்டு பேக் டோர் வழியாக உள்ளே என்ட்ரு பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இங்கேருந்து ஒரு டோர் இருக்குது. இந்த டோர் வந்து கார் பார்க்கிங்கோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு இந்த வழியே வந்து நம்ம உள்ளே போய்க்கலாம் வீட்டுக்குள்ளே. ஸோ ரெயின்னால் உடன் டோர்ஸ் தானே எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரக்காக இருந்தது. இந்த இடத்துல தான் கார்பேஜும் வச்சுருப்போம். ஸோ ஃப்ரைடே இங்கே கார்பேஜ் எடுப்பாங்க. இந்த பேக் டோர் வழியாக வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆக்சுவலாக. இங்கே வந்து நம்ம காரை பார்க் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைங்க. வந்த வேலையே இந்த ஸ்டோரேஜில் உள்ள ஐட்டத்தெல்லாம் இது பண்ணுறதுக்கு தான். பட் ஆனால் ஸ்டோரேஜ் கீயை மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ என்னால் ஓப்பன் பண்ணவும் முடியல. ஸோ பாதி வேலை தான் எனக்கு முடிஞ்சது. ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.